கொசு கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கிட்டு இருக்கா. ஹலோ, நாங்க வந்துட்டோம். ஆமாங்க, எங்கேயும் வந்து போல, இங்கதான் இருக்கோம் நாங்க. ஆமா, என்ன ஒரு 1.5 மாசமா இல்ல 2 மாசமா தெரியல, 2 மாசம் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லி. கடைசியா 11th மார்க் போட்டது. ஐயோ, அதான் இந்த கன்சிஸ்டன்சி இஸ் தி கீன்னு ஒன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்ம டிக்ஷனரியில இல்ல போல. எங்க டிக்ஷனரியில அந்த வார்த்தை இல்ல. இப்பதான் சி போட்டுட்டு ஓ போட்டு வந்துகிட்டு இருக்கோம். நடுவுல என் போறதுக்குள்ள புஷ்னு போயிடுச்சு. இப்ப திருப்பி சி போட்டிருக்கோம். ஆமா, அழைச்சிட்டு திரும்ப போட போறோம். ஆமா, நீங்க எங்களை யாரும் திட்ட வேணாம், நாங்க எங்களை திட்டிக்கிட்டு தான் இருக்கோம். எங்க திட்டின 2 வார்த்தை மாத்தி மாத்தி நான் ஒரு நாள் அவளை திட்டுவேன், அவ ஒரு நாள் திட்டுவா. நான் ரெக்கார்ட் பண்ணலாம் அவளுக்கு கூப்பிடுவேன், அவ பிஸியா இருப்பா. அவ ரெக்கார்ட் பண்ணலான்னு என்ன கூப்பிடுவா, நான் பிஸியா இருப்பேன். என்ன பண்றது, எங்களோட சோ கால் ஷெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெக்டிக் அண்ட் டைட்டா இருக்கு. சோ கால் ஷெட்யூல் இப்பதான் கொஞ்சம் லீவ்ல இருக்கோம். சரி, இந்த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஆன் ட்ராக்ல ஆமா வந்துட்டோம் பேக் ஹியர். ஆமா, ஆனா எங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா, சும்மா போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் பாட்காஸ்ட்ல. Spotify இம்ப்ரெஷன்ஸ் இப்பயும் அதிகமா இருக்கு. இப்பயும் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. டெய்லி ஒரு 3 பிளே, ஒரு 10 பிளேலாம் இருக்கிறப்ப சரி ரைட்டு, நம்ம ஒழுங்கா பண்ணணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஆமா, இந்த மாதிரி பார்க்கும் போது அது எங்களை மோட்டிவேட் பண்ணுது. நாங்க என்னதான் கன்றாவியா எங்களோட கன்சிஸ்டன்சி ரொம்ப கேவலமா இருந்தாலுமே இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம வளர்றதையும் நிறைய பேர் கேக்குறாங்க போல, இவங்களுக்காகவே நம்ம பேசணும் அப்படி சொல்லிட்டு இருக்கு. கண்டிப்பா, அதனாலதான் வந்து இங்க இன்னைக்கு நாங்க வந்து ஒரு புது கண்டென்ட்டோட வந்திருக்கோம். புதுசா அப்படிலாம் தெரியல. சோ எதை பத்தி பேச போறோம்னா, அம்மா இன்னைக்கு ரிசல்ட்மா, நெட் வேற கனெக்ட் ஆக மாட்டேங்குது. குளிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டா பாரு, நல்ல ரிசல்ட் தான் வரும். ஓகே. கோகுல் சாண்டோல் சோப், தூய சந்தனத்தின் நலன், சருமத்திற்கும் வாழ்விற்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்னைக்கு நாள் டேட் சொல்லிடுங்க. இன்னைக்கு வந்து சும்மா ஷூட் பண்ணலாம்னு பேசும்போது டேட்டை பார்த்தா 14th May, அதாவது மெட்ரிக் 11th ரிசல்ட்ஸ் வந்த டே இன்னைக்கு. நேத்து சிபிஎஸ்சி வந்திருக்கு. அதாவது 13 May அன்னைக்கு சிபிஎஸ்சி 12th and 10th ரெண்டு பேருக்கும் திடுத்துப்புன்னு விட்டாங்க ரிசல்ட். ஆமா, நம்மளுக்கு வந்த மாதிரியே. ஆமா, அதனாலதான் வந்து ரிசல்ட் டே சினரியோ அத பத்தி பேசலாம்னு இருக்கோம். எஸ், சோ வந்து இது வந்து லைக் காலகாலமா எல்லாரும் நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு இது. வாழ்க்கையில எல்லாரும் 3 தடவை, நாங்களும் 2 தடவை, நாங்க 2 தடவை நம்ம 2 தடவை பண்ணோம். நாங்க வந்து எங்களுக்கு 10th வரும்போது 2020, அப்போ வந்து 2020 லாக்டவுன் தான் நமக்குலாம். ஆமா, ஆக்சுவலா எப்படின்னா எங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் March 18 கரெக்டா? ஆமா, March 18 லாக்டவுன் போறதுக்கு 3 நாள் முன்னாடி எக்ஸாம் முடிஞ்சுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, நீ எல்லாம் கொரோனா பேட்ச், நீ எழுதாமே பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு. இல்லங்க, கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுனங்க. அத ஆக்சுவலி நாங்க இருக்கோம் சிபிஎஸ்சி 10th ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க வந்து 2020 பேட்ச்ல 3 தடவை எக்ஸாம் எழுதணும் பப்ளிக். எந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டும் அப்படி எழுதிருக்க மாட்டோம். ஏன்னா நாங்க 12th 2 தடவை எழுதணும். ஐ மீன் அப்படி சொல்லல, 2 பேட்சா எழுதணும். term 1 term 2 சொல்லி எழுதணும். அதுவும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஆக்சுவலி இந்த என்ன ஷீட், ஓஎம்ஆர் ஷீட். ஓஎம்ஆர் ஷீட் கண்டாவி லைக் மேக்ஸ்லாம் இல்ல, மேக்ஸ்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் தப்பா போட்டாலும் ஸ்டெப் மார்க்னு ஒண்ணு கிடைக்கும். இதுல இன்னொரு ஸ்டெப் மார்க் ஓஎம்ஆர் ஷீட்ல சேவ் பண்ணும். அதுல எல்லாம் ரொம்ப அடி வாங்கின பேட்ச் நாங்க தான், தெரியுமா? எப்படியோ காலங்கள் கலந்து வந்து கடந்து வந்து உட்கார்ந்துருக்கோம் இங்க. ஆமா, இப்ப நம்ம எக்ஸாம் பத்தி சொன்னோம். ரிசல்ட் வந்த அன்னைக்கு 10th எல்லாம் எப்படி வந்துச்சு? அது 10th ரிசல்ட் பரவாயில்லைங்க, ஜாலியா இருந்துச்சு. அல்ல 10th ஏன் ஜாலியா இருந்துச்சுன்னா, அவனுங்க நாங்க மார்ச்லயே முடிச்சிட்டோம்ல எக்ஸாம். மார்ச்ல முடிச்சுட்டு ஏப்ரல் வரல, மே வரல, ஜூன் வரல, ஜூலை வரல, ஆகஸ்டோ செப்டம்பரோ தான் வந்துச்சு எங்களுக்கு ரிசல்ட். ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வரப்போது நான்லாம் காலையில இருந்து லேப்டாப் முன்னாடியே உட்காந்துருக்கேன் புடிச்சுக்கிட்டு. எங்க வீட்டுல ஆபீஸ்க்கு போயிட்டாங்க, நான் உட்காந்துட்டு அப்புறமா நமக்கு வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போட்டா சைட் இதாயிடுச்சு, பஃபர் ஆகிடுச்சு. அப்பதான் சர்வர் ப்ராப்ளம் இருக்கும், நெட்வொர்க் ப்ராப்ளம். அப்ப வந்து என்னாச்சு, நம்ம வீட்டுல தான் நம்பர் கொடுத்துருப்போம். எங்க அத்தாக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி வஃபியா சாதேக், சாரி வஃபியா எஸ் கிரேட் நம்பர் போட்டு எல்லாம் வந்திருக்கு. மேக்ஸ்ல எவ்வளோ, ஹிந்தில எவ்வளோ, இங்கிலீஷ்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சு விட்டுட்டு நான் பாட்டுக்கு குபி குபின்னு அழுவேன். தெரியல, லைக் நான் வந்து என்ன நினைப்புல அப்ப எதிர்பார்த்துட்டு, ஆனா எல்லார்ட்டையும் பெரிய இது மாதிரி 450 மேல வந்துடும் 450 மேல வந்துடும் பேசிட்டு 400
இதோ வந்துருச்சா சரி ரைட்டு குபீர் அழுது மூமெண்ட் ஆகலாம். எனக்கு வந்துட்டு ஆபீஸ்ல இருந்தாங்க அப்பா, எனக்கு சர்வர் லோடே ஆகல, அப்பா பார்த்து சொன்னாங்க, பார்த்து கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சு அதுல அதுவும் இந்த சிபிஎஸ்சி வெப்சைட்லங்க டோட்டல் மார்க்கே கொடுக்க மாட்டானுங்க. அது போடுறதுக்குள்ள ஒரு பரபரப்பாகும் நமக்கு. ஐயோ ஆமா, பர்சன்டேஜ் போடுறதுக்குள்ள ஐயோ அது அப்படி போடவே தெரியாது. கூகுள்ல போயிட்டு பர்சன்டேஜ் எப்படி போடணும்னு கணக்கு பண்ணி போடணும். ஆமா, கட் ஆஃபும் கால்குலேட் பண்ண தெரியாது. இல்ல 10th தேவைப்படாது கட் ஆஃப். ஆமா, அப்பவும் நமக்கு பயமுடுத்தி விட்டாங்க பத்தியா, 10th இந்த மார்க் எடுத்தாதான் சயின்ஸ் குரூப் எடுக்க முடியும், காமர்ஸ் குரூப் தான் கிடைக்கும். ஆனா கடைசியில அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ எந்த மார்க் வேணாலும் எந்த குரூப் வேணாலும் படி. ஆமா, அது ஏன்னா நம்ம கோவிட் பேட்சா இருந்துட்டோம். இன்னொன்னு நாங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வேற ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அதனால அந்த ஸ்கூல் வந்து நாங்கெல்லாம் வராத எக்ஸ்பெக்ட் பண்ணல போல. நாங்க வந்த உடனே எங்களை வெல்கம் பண்றதுக்கு நீ என்ன குரூப் வேணா எடுத்துக்கோமா. அப்ப எனக்கு மேக்ஸ் வேணான்னு தோணுச்சு. அதனால நான் மேக்ஸ் இல்லாத குரூப்பா போயிட்டு இப்ப வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப வந்து அந்த மாதிரி. ஆமா, நாங்க வந்துட்டு அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம பயோமேக்ஸ் எடுத்துட்டு இப்ப வந்து வேற ஒரு ஸ்ட்ரீம்ல நோக்கி போயிட்டு இருக்கோம். அதான் அந்த சில பேர் இருப்பாங்கல்ல 10th வந்து 11th பயோமேக்ஸ் எடுத்துட்டு காலேஜ்ல வந்து இன்ஜினியரிங் எடுத்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு எம்பிஏ பண்றவங்க, பேங்க் எம்பிஏ பண்ணிட்டு போய் பேங்க்ல உட்காருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவங்க எல்லாம். இல்ல அவ்வளோ ரேஞ்சுக்குலாம் பில்டப் பண்ணக்கூடாது நீனு. அது அப்படி இருந்துச்சு, என்ன பண்றது, அறியாத வயசு புரியாத வயசு. ஆமா ஆமா. தென் 2022 12th லைக் 12th எக்ஸாம் திடீர்னு வந்துச்சுல. ஆக்சுவலா என்னால நம்பவே முடியல. நான் அப்பதான் சாப்பிட்டு பொறுமையா 10 மணிக்கு ஏஞ்சி போய் சாப்பிட்டு வந்து உடனே எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் பண்ணிருக்குங்க, டெக்ஸ்ட் பண்ணிருக்குங்க. மார்க் வந்துருச்சு, உன் மார்க் என்ன உன் மார்க் என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்றீங்க மார்க் வந்துருச்சா. அப்புறமா போய் பார்த்தா வந்திருக்கு. இல்ல 12th வந்து நான் கொஞ்சம் அடி வாங்கிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அப்படியே கம்மி ஆயிடுச்சா. பண்ணல. இல்ல கரெக்ட் தான். ஆனாலும் ஏதாச்சும் அதிசயம் நடந்துடாதான். நான்லாம் வந்து கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போயிடுவோம். டிஎன்இ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல கனவு கண்டேன். அதாவது எப்படிப்பட்ட பிளான் பண்ணிருந்தேன்னா, கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி போயிடுவோம் நம்ம. அதோட கல்ச்சுரல் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நானே வந்து அங்க இருக்கிறவெல்லாம் இமேஜின் பண்ணிட்டேன் தெரியுமா. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, அந்த கல்ச்சுரல் வீடியோஸ்ல சென்ட் பண்ணிட்டு பாரு சூப்பரா இருக்கு அப்பெல்லாம் பேசிட்டு சொல்றோம்ல டெல்யூலூன்னு. நான் அப்பவே இருந்திருக்கேன் அப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆமா சரி விடுங்க. 12th அப்படி போயிடுச்சு. 12th யாருக்கும் பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா ஒரு உண்மை சொல்லிட்டாங்க என்னன்னா 10th வந்து ஒரு மார்க் எடுத்திருந்தீங்கன்னா 12th மோஸ்ட்லி 90% குறையதான் செய்யுமே தவிர வராது. அது மட்டும் இல்லாம 12th நம்ம 11th காலேஜ் ஸ்கூலுக்கு போலையா. ஆமா கோவிட்ல போயிடுச்சு. ஐயோ எனக்கு 11th போர்ஷன்லாம் யாராச்சும் டவுட் கேட்டா சுத்தமா தெரியலனாலே எப்படி என்ன பண்ணனே தெரியல. ஆக்சுவலி நம்ம 11th லாஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான் ஸ்கூல் போய் வரோம். ஆமா ஒரு 10 ஸ்கூல் போயிருப்போம். ஆமா 11th. ஆமா ஆமா. ஐயோ ஆனா சம்திங் ஹேப்பன்ட் இன் தட் கோவிட் லாக்டவுன். என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ ஒழுங்கா படிக்கவே மாட்டேன். என்ன எவ்வளவு பெரிய டாப்பரா இருந்தாலும் நீ ஒழுங்காவே படிக்க மாட்டேன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வாழ்க்கை. எனக்குலாம் அட்டென்ஷன் ஸ்பானே டோட்டலா குறைஞ்சிச்சு. ஆன்லைன் கிளாஸ் பாத்துட்டு இருப்போம், இவன் மெசேஜ் பண்ணுவா, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, மேல நோட்டிபிகேஷன் தான் அப்படியே அங்க போயிடுறது. அட்டென்ஸ் போட்டு கூப்பிடுங்க நான் போய் யூடியூப்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறது. ஆமா ஆளுக்கு ஒரு பக்கம்ல இருப்போம். சரி விடுங்க, அது முடிஞ்சு. சோ இன்னைக்கு 11th மெட்ரிக் ரிசல்ட்ஸ் வந்தடே, நேத்து சிபிஎஸ்சி வந்தடே. So how are you people feeling? ஆமா யாராச்சும் 12th 10th ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா நீங்க வந்து பெரியவங்களா இருந்தாலும் உங்க ரிசல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம், தப்பு இல்ல. ஆமா இல்ல அதெல்லாம் வந்து பேச கூடாது. That's long forgotten history. அதெல்லாம் தேவை நமக்கு. அதான் அது வந்து கிளற கூடாதான். அதுவும் ஒரு மாதிரி இப்ப நினைச்சு பார்த்தா நமக்கு சிரிப்பா தானே இருக்கும். அப்ப வந்து நமக்கு பயம் எல்லாம் இருந்திருக்கும், இப்ப சிரிப்பா தான் இருக்கும். அப்ப நிறைய இது அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், காலேஜ் சூஸ் பண்றது. இன்கேஸ் ஆஃப் 10th வந்து என்னடா இவ்வளவு மார்க் கம்மியாயிடுச்சு, நான் பெருசா வந்தவங்களுக்கு ஃபைன் ஓகே. கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம கேட்ட குரூப் வராதா, ஐயோ இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன மார்க் எடுத்திருப்பான், அப்படி உள்ள டாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஆமா ஆமா அதுவும் இன்னைக்குதான் வந்து புதுசா நம்ம ஒருத்தவங்க உயிரோட இருக்கோம், நம்ம ஒருத்தவங்க இந்த இடத்துல இருக்கோம், இது படிச்சிட்டு இருக்கோம் சில பேருக்குலாம் ஞாபகம் வரும். ஆமா திடீர்னு கால் பண்ணுவாங்க, திடீர்னு கால் பண்ணி என்ன சொல்றேன் அதான் என்னப்பா ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி. அதாவது இவ்வளவு நாள் வந்து
அவங்களுக்கு அவங்கள்ட்ட நம்ம ஃபோன் நம்பர் இருக்கான்னு தெரியாது, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது மோஸ்ட்லி. எவனோ ஒருத்தன் திடீர்னு முளைச்சு வந்து என்னமா மார்க் உன் பொண்ணு, என்னமா மார்க் உன் பையன்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, நம்மளே வந்து பயந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திட்டு வாங்கிட்டு வீட்டுல கிடப்போம். அப்பதான் எரியிற தீல எண்ணெய் ஊத்திட்டு போவாங்க. அதுதான் தேவையே இல்லாம ஐயோ இவ்வளவு கம்மியாயிடுச்சா, கட் ஆஃப் போவாதே, அப்புறம் இன்னும் என்ன நீட் எழுத முடியாது, யாரா நீட் எழுதுறதுக்குலாம் எலிஜிபிலிட்டியே கிடையாது, நீ வந்து உளறிட்டு இருக்க என்கிட்ட வந்து அப்படி இருக்கும். அதான் ஐயோ. ஆனா சில டைம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து என்னமோ நான் பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கேன், நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், பட் நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சரி ஓகே. வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகி நிறைய நியூஸ்லாம் வந்துரும்ல இந்த ரிசல்ட்ஸ் வர டைம்ல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கெல்லாம் அப்படி தோணுது இல்ல மார்க்குக்கெல்லாம். ஏன்னா இல்ல எங்க வீட்டுல அப்படி ஒண்ணும் மார்க்குக்கெல்லாம் பண்ணது கிடையாது, பட் அந்த குட்டி குட்டி கம்பேரிசன் நடக்கும். இப்பயுமே அது நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோயேன், அப்பப்ப பாரு கொஞ்சம் கொஞ்சம். ஆனாலும் ஆமா மார்க்க தாண்டி லைஃப் இருக்குல்ல. ஆமா லைக் ஆக்சுவலா சொல்லுவாங்க 12th மார்க்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். காலேஜுக்கு வேணும்னா நீங்க ஸ்காலர்ஷிப் போடுறதுக்கோ வேற எதுக்கு இந்த மாதிரி கட் ஆஃப்கோ அந்த மாதிரிக்கு தேவையை தவிர்த்து அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ற வரைக்கும் தேவைப்படும், அதுக்கப்புறம் தேவையில்ல. இட் டசன்ட் மேட்டர், அவ்வளவுதான். நீ காலேஜ் சேர்றதுக்கு நமக்கு அதுதானே பெரிய போராட்டமா இருக்கு. எதுல போறது, மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. இல்ல ஏதாச்சும் கவுன்சிலிங்ல போயிடலாமா, இப்படி போயிடலாமா, அப்படி போயிடலாமான்னு யோசிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அத சொல்லுங்க, அது லைஃப் உங்களுக்கே தெரியும், போக போக புரியும் எல்லாமே, அவ்வளவுதான். காலேஜ் சூஸ் பண்றதுலாம் அது ஒரு பெரிய பாடுதான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். நான்லாம் வந்து பண்ண குழப்படி எல்லாம் கேக்குறவங்க எப்படியும் எனக்கு தெரிஞ்சவங்களாதான் இருப்பீங்க. அதான் நான் பண்ண குழப்படி எல்லாம் ஐயோ என்னென்னமோ முடிவு பண்ணி எங்கெங்கயும் போய் சேர்ந்து கடைசியில ஒரு இடத்துக்கு வந்து சிரிப்பா இருக்கு நினைச்சப்ப. இல்ல சில பேர் ஹேட் தி பிரிவிலேஜ் என்னன்னா ஒரு காலேஜ் அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிக்கல, வீட்டுல சொன்னோடனே ஃபைன் வேற காலேஜ் போ, அந்த காலேஜ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபைன் வேற காலேஜ் போ, அந்த மாதிரி சில பேர் ஹேட் தி பிரிவிலேஜ். ஓகே, நமக்குலாம் அந்த ஆப்ஷனே கிடையாது. நீ என்னதான் அழுதாலும் புரண்டாலும் அந்த காலேஜ் தான், அதே கொஸ்டா மூடிட்டு அப்படின்னு தான் எனக்குலாம் சொன்னாங்க. ஆஹா, நீங்களே தேடி போனதானங்க அது. ஏன்டா எல்லாரும் இதே சொல்லி என் மனசை நீயா தேடி போயிட்டு இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி சேர்ந்ததுக்கு அப்புறம் வேணாம்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே கடை போ. சரி சரி, அத பத்தி பேச வேணாம், இன்னைக்கு டாபிக் வேற. சரிங்க, ரைட். அந்த இப்ப வந்து நம்ம அந்த பக் பக் மூமெண்ட் பத்தி பேசுவோம். எந்த பக் பக் மூமெண்ட்னா லைக் நம்ம பாக்கும்போது ஐயோ அந்த லேப்டாப்போ இல்ல போனே வச்சுட்டு உட்காந்துருப்போம்ல, அந்த ஸ்கிரீன் லோட் ஆயிட்டு இருக்கும், அந்த மாதிரி டைம்ல ஐயோ என்ன வரப்போகுது பக்கு பக்கு பக்குன்னு இருக்குமே அந்த மூமெண்ட். ஐயோ ஆமா, இல்ல நமக்கு ரிசல்ட் வந்தப்ப நமக்கு பக்குன்னு இருந்தா பரவாயில்ல. இப்பெல்லாம் வந்து நேத்து கசினுக்கு நான் வந்து ரிசல்ட் பார்க்க போனப்ப எனக்கு திக்கு திக்குங்குது. இன்ஸ்டால போஸ்ட் பார்த்தேன் 12th ரிசல்ட்ஸ் ஆர் அனௌன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே என் ஹார்ட் பீட்லாம் எகிருது. டேய் நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன்டா, எனக்கு என்ன இப்படி டென்ஷன் ஆகுது அப்படி இருந்துச்சு. ஆமா அந்த மாதிரி அப்ப எந்த அளவுக்கு அந்த அட்மாஸ்பியர் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாரு. லைக் எந்த அளவுக்கு உன்னை வந்து பதறிட்டு லைக் பேனிக் ஆக்கி விட்டுருப்பாங்கன்னா உனக்குமே அது ஒரு மாதிரி இருந்துட்டு உனக்குமே உன் கசினுக்கு இதா இருக்குண்ணா பாத்துக்கோ. அதான் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, அந்த பட்ஜெட் மூமெண்ட்டை வந்து லைக் தாண்டறதே ஒரு பெரிய இது. அது வந்துட்டு அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு 10 செகண்ட் தான் லாஸ்ட் ஆகும். இருந்தாலுமே அந்த மூமெண்ட்ல நம்ம ஹார்ட் பீட் ரேட்டை மட்டும் எடுத்தாங்கன்னா ஆவரேஜா எவ்வளவு வரணும் ஹார்ட் பீட் ரேட்? அவ்வளோ நாலேஜ் இல்ல, சாரி. சரி, ஒரு ஆவரேஜா ஃபார் எக்ஸாம்பிள் சாரிங்க மெடிக்கோஸ் 120யா தெரியல. 120யா? நான் 16 சொல்ல வந்தேன். தெரியல. சரி சாரி மெடிக்கோஸ், எனக்கு அதை பத்தி விவரம் தெரியல. பட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவ சொன்ன மாதிரி 120 இருந்துச்சுன்னா அந்த மொமெண்ட்ல மட்டும் நமக்கு ஒரு 160 180 கிட்ட வந்துரும். அந்த அளவுக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். அப்பதான் இந்த ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டு, ஐடி அதெல்லாம் வரைக்கும் எக்ஸாம் முடிச்சோனே கிழிச்சு போட்டுறது. நானா கண்ட இடத்துல போட்டுருவேன், அந்த இடத்துல தேவைப்படும். பத்திரமா வைக்கணும்னு ஒரு இடத்துல வைப்பேன், பட் அது எந்த இடம்னு எனக்கே மறந்துடும். எப்படி மாசம். அப்புறம் இன்னொரு ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்றது. நல்ல மார்க் வாங்கிட்டோம்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, அது ஜாலியா இருக்கும், மாஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இல்ல. நல்ல மார்க் எடுத்து ஹாப்பியான மூமெண்டே எனக்கு இல்ல. நான் வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் பாத்துன்னு வச்சுப்பேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அழுதுட்டேன். உட்காந்து அழுதுறதுனால உடனே அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு ஏன் அழுவுற, சரி வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க. அது தென் வந்து 12th அப்போ நான் வந்து நமக்கே ஷாக்கு தானே. நான் சொன்னேன் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ற. வந்துருச்சா என்ன மார்க் அப்படின்னா நான் மார்க் சொன்னேன்.
அப்படியே பார்த்தாங்க. அவங்க பாட்டு கீழே போயிட்டு எங்க அம்மாட்ட சொல்லி என்ன கூப்பிட்டு வச்சு படியில உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது, என்ன இவ்வளவு கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் அவங்க மிர்ச்சி எவ்வளோ, இவன் எவ்வளோ, அவன் எவ்வளோ, நம்ம வந்து உண்மையா சொன்னாதான் இதாயிடுப்பேன். அந்த டைம்ல வந்து we choose to lie. சில பேர் we choose to lie, நான் சில பேர் சொல்லு சம்டைம்ஸ் வந்து அது உண்மை வந்துரும். லைக் அவங்களும் நமக்கு ஈக்குவலா இருந்தா சொல்லிடலாம். சில உன்ன மாதிரி இதுவா இல்ல. திஸ் டைம் வந்து எனக்கு உதவி ஆன 10th வந்து எனக்கு உதவி ஆகல. 12th வந்து நீ எனக்கு ஆமாமா மிர்ச்சியும் கம்மி தான் அப்படி இல்ல. அப்படியா மிர்ச்சியும் கம்மி தான், சரி விடு. நானும் வந்து சில பேர் யூஸ் பண்ணிட்டேன். இல்ல அவங்களே கம்மி, இந்த தடவை எக்ஸாமே டஃப், லாக்டவுன் அப்படி. டர்ம் ஒன் எக்ஸாம் பிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கதறி கதறி அழுத எங்க வீட்டுல உட்காந்துட்டு. இல்ல நான் 10th ஜாலியா இருந்தேன், 12th நானும் அழுதேன். சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துருந்தேன். அது வந்து சிரிப்பா இருக்கு நினைச்சாலே. சரி விடுங்க. அதே மாதிரி இந்த கம்பேரிசன் வந்து லைக் என்னதான் வந்து எவ்வளவுதான் நம்ம பேசினாலும் அந்த வந்து எடுக்கவே முடிக்காது. கம்பேர் பண்றது வந்து காலங்காலமா எல்லா வீட்லயும் நடந்துட்டுதான் இருக்கும். ஆனா இல்லங்க, அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப நானும் ஸ்கூல் படிக்கிறேன், நீயும் ஸ்கூல் படிக்கிறேன், உன்னோடது என்னோட கம்பேர் பண்ணா பரவாயில்ல. 4 வருஷம் முன்னாடி ஸ்கூல் முடிச்சிருக்கேன் வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப வந்து ரிசல்ட் வச்சு பாத்தியா அவன் இவ்வளவு எடுத்திருக்கான், நீ ஒரு ஸ்கூல் படிச்சப்ப என்ன எடுத்த அப்படின்னாங்க. எங்க போறது சொல்லு. அதான் என்னோட கசின் ஒருத்தி இருக்கா. ஓகே, ஷீஸ் லைக் த ஐடியல் கிட் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஓகே, நீ கேட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுக்கோ. ஆமா, அவ வந்து எவ்வளவோ சம்திங். அப்ப வந்து 1200 தானே எக்ஸாம்ஸ் அவங்க. அப்போ வந்து அவங்க எல்லா 1000 சம்திங் 99 சம்திங் அந்த மாதிரியா 1195 சம்திங் அந்த மாதிரி. சயின்ஸ்ல எதுலயும் 4 மார்க் போயிடுச்சு. அப்போ நான் வந்து 6th or 7th படிச்சுட்டு இருந்தேன். நான் போன் பண்ணி ஐயோ ஏன் 4 மணிக்குலாம் எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன். ஓகேயா, அப்போ வந்து அவளை வச்சு என்கிட்ட பேசினாங்க. அவளா எவ்வளவு எடுத்தா தெரியுமா அப்படின்றாங்க. அப்புறம் திடீர்னு நம்ம கூட படிக்கிற சில வெரி வெரி அந்த வேர்ட் எனக்கு சொல்லணும் வருது, ஆனா சொல்ல முடியாதுல. சில பேர் இருப்பாங்கல்ல வெரி வெரி இன்டெலிஜென்ட் ஃபெல்லோஸ், நம்ம கூட படிக்கிற வெரி வெரி இன்டெலிஜென்ட் ஃபெல்லோஸ். அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு மூலியமா ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மாவும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, பேசிப்பாங்க. புரியுது. யார சொல்றேன்னு எனக்கு தெரியும். புரியுது. உடனே போன் பண்ணி அஃபியா இல்லமா இருக்கு, இவன் இவ்வளவு எடுத்திருக்கா. இந்த ஜோஹா சனோஃபர்னு ஒருத்தவங்க இன்ஸ்டால பேசுவாங்கல்ல, ஆன்டி ஸ்டாக்கிங்னா அதே ஸ்லாங்ல பேசுறீங்க. அவங்க வந்து அவன் எவ்வளவு மார்க் எடுத்துக்க. அப்படியா, சரி நான் இவன் ஐஐடில போடுறேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி ரைட் சரி இது ஓகே ப்ரோ நல்லா இரு அப்படிதான் நமக்குலாம். ஆமா, நல்லா இருங்க சிஸ்டர், நல்லா இருங்க பிரதர். இன்னைக்கு வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, சரியா, அவங்களோட பொண்ணு, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசல்ட். ஓகே, ரிசல்ட் வந்து ஒரு மார்க் எடுத்திருக்கு அந்த பொண்ணு. நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நல்ல மார்க் தானே அப்படி இருந்துச்சு நமக்கு. ஆனா வந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பொண்ணோட கசினோட இல்ல அந்த பொண்ணோட கசினோட அந்த பொண்ணு கம்மியா எடுத்துருச்சான். எப்பவுமே இந்த பொண்ணு தான் அதிகமா எடுக்குமா. இப்ப வந்து ரோல்ஸ் இப்படி ஆனா அந்த பொண்ணு உட்காந்து கதறி அழுதான் உட்காந்துட்டு. வீட்லயும் அவங்க வீட்லயும் ஒரு மாதிரி பேசுறாங்களாம், பாருங்க எவ்வளவு கம்மியா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட பேசுறாங்க. என்ன கன்றாவி இது அப்படி இருந்துச்சு. இந்த மாதிரியும் இருக்காங்க, பாத்துக்கோங்க. ஆமா இருக்கதான் செய்யுது. ஆக்சுவலி அப்புறம் இன்னொன்னு, அது பேர் என்ன, அந்த டிப்ஸ் சொல்ற அளவுக்கு நாங்க வந்து அவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது. நாங்களே வந்து சத்தக்காப்புட்டக்கான்னு தான் போய் ஒரு காலேஜ்ல விழுந்து என்னமோ பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்கோம். ஃப்ளோல போறோம் இல்ல வசி? ஆமா ஃப்ளோல, கோ வித் தி ஃப்ளோ, மீன் வே தி ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாமே வர மாதிரி. அதான் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதாவது நமக்கு வந்து எப்போ அந்த அறிவு வரும்னா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது உங்களுக்கு அந்த அறிவே வரும். என்ன அறிவுனா காலேஜ் எப்படி சூஸ் பண்ணும். இப்போ வந்து நான் வந்து காலேஜ் போறவங்களுக்குலாம், அதாவது அன்னைக்கு ஒரு 6th படிக்கிற பொண்ணு அதுட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்கு, இப்படி சூஸ் பண்ற காலேஜ் தான் சொல்லிட்டு இருக்கு. எதுக்கு ஒரு 6th படிக்கிற பொண்ணுகிட்ட அதுவும் உட்காந்து ஆர்வமா கேட்டுட்டு இருந்துச்சு. சரி ஃபைன் அப்படி இருந்துச்சு. ஆமா, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஓகேங்க, நீங்க வந்து உங்களோட இன்ட்யூஷன், உங்க கட் அதெல்லாம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்க மாமா என்ன சொன்னாரு, உங்க பெரியப்பா என்ன சொன்னாரு, அதெல்லாம் கேட்டு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி கேட்டகரி ஃபாலோ பண்ணி விழுந்தவங்க தான் நாங்களுமே.
சொல்லக்கூடாதுதான் பட் ஒன்னும் சொல்ல இப்போ நாங்க சொல்ல போற டிப்ஸ் என்னவென்றால் முதல் காலேஜ் ஜாயின் பண்ணோம்னா அந்த காலேஜ் பத்தி நல்லா விசாரிக்கிறதுனா யார்ட்டனா யூடியூப் பாருங்க, அந்த காலேஜ் அபிஷியல் வெப்சைட் பாருங்க. ஆமா, கோரான்னு ஒரு ஆப் இருக்கு. ஓகே, அந்த ஆப் வந்து லைக் மோஸ்ட்லி யாருமே வந்து பொய்யா அதுல சொல்ல மாட்டாங்க, ரியலிஸ்டிக்கான ஆன்சர்ஸ் தான் சொல்றேன். இப்போ நான் என் காலேஜ் பத்தி எவ்வளவு தேடினேன்னா அன்னைக்கு ஒரு நாள் சும்மா யதார்த்தமா கோரால போய் இந்த காலேஜ் எங்க காலேஜ் பேரை போட்டு தேடினேன்னா அதுல போட்டிருக்கு வாழ்க்கையில வந்து வாழ்க்கையை வெறுக்கணும்னா இந்த வந்து காலேஜ் சேருங்க உள்ள வாங்கன்னு சொல்லி போட்டு. எடடா இத நான் முன்னாடியே படிச்சிருந்தா வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு எனக்கு. அதனால கோரா ஆப். ஆமா, இது ரொம்ப முக்கியம். எல்லா காலேஜ்க்கும் ஆக்சுவலி அபிஷியல் வெப்சைட் இருக்கு. அதுலயே வந்து ஆனா அவங்க பத்தி பெருமையா தான் போடுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஐஜில வந்து அந்த காலேஜ் கண்டிப்பா எவனாச்சும் ஒரு மீம் பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். அத வந்து ஸ்டாக் பண்ணுங்க. முடிஞ்ச வந்து அப்படி பார்த்தா எல்லாருமே தன்னோட காலேஜ் பத்தி வந்து இல்ல எல்லாருமே இப்போ வந்து ஒரு காலேஜ்க்கு 50% இருக்கலாம். அப்பனா கூட பரவாயில்ல. 70% வெரி பேட் திங்ஸ், 30% only குட் திங்ஸ்னா என்ன பண்றது சொல்லு? அந்த மாதிரி சொல்றேன். எந்த அளவுக்கு நம்ம காலேஜ் வந்து அது ஒரு டைம் தான் நம்ம காலேஜ்ல படிக்க போறோம். லைஃப் டைம்ல யூஜி, ஐ அம் டாக்கிங் அபௌட் யூஜி. ஓகே, பிஜி பத்தி நான் பேசல. யூஜி வந்து ஒன் டைம் தான் லைஃப்ல பண்ண போறோம். அப்ப பண்றோம்னா அது ஒழுங்கா பண்ணும்ல. லைக் யூ நீட் தட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த வெளில போகும் அதுக்கு பேர் என்ன, ஐவி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா இப்ப சில பேர் காலேஜ் படிக்கிறாங்க, அவங்க காலேஜ் ஐவியா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, எங்கள்கிட்ட நான் பேசிட்டு பாத்தீங்களா அவங்கதான். அந்த மாதிரி காலேஜ் எல்லாம் வந்து ஆமா ஐவி இருக்கணும், ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கணும். ஐவி போயிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டு பேசுறாங்க, போங்க சரியா, ஒரு இன்டர்ன்ஷிப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு காலேஜோட மீம் பேஜை நல்லா நோண்டுங்க. சொன்னேன் அந்த காலேஜ் ஃபேக்கல்டிட்ட பேசுங்க. அது வந்து ஆக்சுவலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா. ஆனா ஃபேக்கல்டி பேசுவாங்க. ஆமா, பட் டிசிவிலாம் பேசுவாங்க. ஸ்டூடண்ட்ஸ்ட்ட பேசுங்க. அப்புறம் காலேஜ் பாருங்க, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உடனே இந்த பாட்டு இருக்குல்ல, அன்னைக்கு எவனும் ஒருத்தன்ட்ட சொன்னா மச்சி, யாருன்னா இந்த படம் இருக்குல்ல அந்த ஜீவாவா கிரிக்கெட் மூவி இருக்குல்ல, அதுல ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டுல ஒரு காலேஜ் வரும்ல, அந்த காலேஜ் சேரணும்னு சொல்லி எவனா ஒருத்தவன்ட்ட சொன்னான். எனக்கு இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி நான் பேசல. லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைக் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அப்புறம் கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கு, அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். உண்மையிலேயே பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இப்போ நிறைய பண்றாங்க. பட் அத வந்து கொஞ்சம் நல்லா டீப்பா சீனியர்ஸ் எல்லாம் பேசிட்டு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு உள்ள போங்க. ஏன்னா அதே மாதிரி இன்னொன்னு, நீங்க ஹோம் சிக் பர்சனா நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் டே ஸ்காலரா இருக்க முடியும்னா கண்டிப்பா ஹாஸ்டல்ன்றப்ப ஹாஸ்டல் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா காலேஜ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதே மாதிரி பாதி டைம் ஹாஸ்டல்லையும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அங்க எப்படி ஹைஜீனா இல்ல சேஃப்டியா எல்லாமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் முதல்ல உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு. நீங்களா பர்சனலா போய் ரூமா இருக்கணும். யாரு என்ன கேட்டாலுமே ஒரு பேரண்ட் வைஸ் நம்ம யோசிச்சோம்னா நம்ம வந்து சேர்த்து விட்டுருவாங்க. நம்ம பேரண்ட்ஸோட மைண்ட் அப்படிதானே. இப்போ நம்ம வயசு யோசிச்சோம்னா, இப்ப நான் என் ஹாஸ்டல் போய் பார்க்கும்போது எவனும் வந்துடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங்கா இருந்துச்சு அந்த ஹாஸ்டல்ல பார்க்கும்போது. இது ஒரு ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னல அவங்கதான், அவங்களோட அவங்களோட பையன் ஒருத்தவனுக்கு வந்து காலேஜ் இப்போ பிஜி போடுறாங்க. அது வந்து பாலக்காடு, கோயம்புத்தூர் பாலக்காடு கிட்ட ஏதோ ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ்ல போய் பிஜிக்கு விசாரிக்க போகும்போது அங்க ஹாஸ்டல்ல போய் பாத்துருக்காங்க. பாத்துக்கும் போது அங்க இருக்க பசங்க எல்லாம் வந்து அந்த வார்டன் இருந்திருக்காங்களா, அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு கைய காமிச்சிட்டு வேணா வராதீங்க ஓடிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸா இப்ப நானுமே அதை பண்ணிருக்கேன். என் காலேஜ்க்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு சில பேர் இருந்தாங்க, சில பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட பேசினாங்க. அப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வேணா வராதீங்கன்னு தான் சொன்னோம். ஆனா பொண்ணு நான் பார்த்தேன் காலேஜ்ல. அதான் நேத்து உன் காலேஜ்ல சேரலாமான்னு அவங்க கேட்டாங்க. நான் அதேதான் இல்ல அவள்கிட்ட கேட்டா வந்து அவ காலேஜ் கழுவிதான் ஊத்துவா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, லைக் நல்லா விசாரிங்க, எவ்வளவு விசாரிக்க முடியுமோ விசாரிங்க. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் தான், ஏன்னா நமக்கு பயமே இருக்கும்ல, இவங்க ரொம்ப லேட் பண்ணா இந்த கிடைக்கிற சீட்டும் ஐயோ. ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. பட் நீங்க காசு கொடுத்தாலே போதும் வந்துருவானுங்க காலேஜ். காசு இருக்கணும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், ஃபீஸே சொல்றேன். எங்க காலேஜ்லாம் 3 எக்ஸாம் முடிஞ்சு கடைசியா செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி உள்ளே ஜாயின் வந்து பண்ண பொண்ணுங்களா இருக்குங்க. எனக்கு தெரியும் அந்த பொண்ணுங்களா, அதனால சொல்றேன்.
ஓகே அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. பட் பொறுமையா யோசிங்க, முடிவெடுக்காம ஆமா பொறுமையா யோசிங்க, எல்லாத்தையும் பாருங்க. காலேஜ் சீனியர்கிட்ட கண்டிப்பா பேசுங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க உங்க வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு பேசி புரிய வைங்க, உங்களுக்கு என்னென்ன ஐடியாலஜி இருக்கு, எந்த மாதிரி காலேஜ் வேணும். ஏன்னா கண்டிப்பா சொல்றேன், ஒழுங்கா ஐவி போகணும். வாழ்க்கையில ஒரு தடவை தான் யூஜி படிக்க முடியும். அந்த ஒரு தடவை தான் வீடு கட்ட முடியும். ஆமா கண்டிப்பா எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம், ரொம்பவே. ஏன்னா ஒண்ணுமே தெரியாத ஒருத்தவனுக்கு வந்து ஒரு இடத்துல போய் விட்டா கஷ்டம், அவன் கத்துப்பான் தான். பட் இப்ப டெக்னிக்கல் வைஸா நான் இந்த காலேஜ்ல போய் கொஞ்சம் கத்துக்கிட்டேன்னா உண்மை கத்துக்கிட்டேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எக்ஸ்போஷர் எனக்கு இருந்துச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதனால எக்ஸ்போஷர் முக்கியம். ஆனா நம்ம செட்லயே இப்ப நம்ம ஊர்லயே வேற இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்குல்ல, அங்க போய் படிக்கிறவன்ட்டு நான் சொல்ற வேர்ட்ஸ் அவனுக்கு தெரியுமான்னு தெரியாதா? மோஸ்ட்லி அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவனுக்கு அப்படிதான் இருக்கு, அவனை குத்து சொல்ல முடியாது. அந்த காலேஜ் தான் நான் குத்து சொல்லுவேன். அதனால எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். காலேஜ் சேர போறவங்களுக்கு எப்படின்னா, சில பேர் வந்து இந்த 1 year டிராப் பண்ணிட்டு ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இந்த நீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்ல சிஏ சைடு போவீங்க தனியா கோச்சிங் எடுத்து. ஸோ எல்லாமே வந்து யோசிச்சு முடிவெடுங்க. டேக் யுவர் டைம். ஆமா டேக் யுவர் டைம். முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? எக்ஸ்போஷர், ஐவி, இன்டர்ன்ஷிப், கல்ச்சரல்ஸ், இதெல்லாம் பிளேஸ்மெண்ட். ஆமா பிளேஸ்மெண்ட் கூட கூடாது. பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் கல்ச்சரல்ஸ் தான் கூட எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் டாப்பர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கேன் நான். இல்ல என்னதான் வந்து நீ பெரிய டாப்பரா இருந்தாலும் லைஃப்ல கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேணும். இல்லனா நீ வந்து இந்த படம் விக்ரமா தான் ஆயிடுவ. அப்புறம் நீ எந்த படம்? சேது படம் விக்ரம். ஓகே சோ வந்து உங்களை நம்பி போங்க. என்னதான் காலேஜ் வந்து நம்ம டிகிரி படிச்சாலும் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் டிகிரி படிச்சாலுமே நமக்கு வந்து துணை வரப்போகுது நமக்கு ஸ்கில்ஸ் நம்ம கத்து வச்சுட்டு வந்த விஷயம் தான். 3 years அதாவது 3 months certification is more valuable than 3 years course and all. அதனால பாத்துக்கோங்க, ஸ்கில்ஸ் தான் முக்கியமா. அதனால நீங்க எங்க போனாலும் புரியுது இல்ல? ஆமா அப்ப புரியல, இப்போ புரியுது. அதனால பாத்துக்காம ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரீம்லாம் மாத்த சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து நான் இப்படி படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா வீட்ல வந்துட்டு இல்ல இன்ஜினியரிங் படி, அதுக்கு தான் ஸ்கோப் இருக்கு, ஐடி படி அப்படிலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு என்ன வீட்ல ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணாங்க, ரிலேட்டிவ்ஸ் பண்ணாங்க, என் பேரண்ட்ஸே பண்ணாங்க, ரிலேட்டிவ்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வேற யாரு அந்த காலேஜ்ல போயிட்டு அந்த காலேஜ்ல போய் அங்க உட்காந்துருப்பாங்கல்ல, நம்ம வெல்கம் பண்ணிட்டு அவங்களே என்ன வந்து பிரெயின் மேனிபுலேட் பண்ணாங்க. நீ அங்க போமா, இன்ஜினியரிங் போமா, அவங்களோட ஏம் என்னவா இருக்கும், எங்க அதிகமா சீட் இருக்கோ அதை காலி பண்ணுவாங்க. அதுதான். அதனால என்ன சொன்னாலும் புடிச்ச புடியில நில்லுங்க. அந்த இந்த படத்துல சொல்லுவான்ல, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்க தெரியணும். கனா படத்துல சொல்லுவான், அத வந்து லைஃப் கோலா எடுத்துக்கிட்டு ஓடிட்டே இருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. யா மோட்டிவேஷனல் ஸ்பீச், என்ன மோட்டிவேஷன் ஃபார் டுடே அப்படி இருக்கும். ஆமா ஐயோ அந்த இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இப்படி வந்து திடீர்னு ஒரு மோட்டிவேஷனை பூஸ்ட் பண்ணி விட்டு போறது. எஸ் சோ வந்து ஐ திங்க் நீங்க நாங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல நோட் பண்ணிக்கிறீங்கன்ட்டு. மோஸ்ட்லி உங்களுக்கு நாங்க இதை கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்காது. நாங்க எது கத்திக்கிட்டு இருக்கோன்னே தெரியல, கேட்கறதுக்கு கூட டைம் இருக்காது, ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு இதுவா இருக்கும். பட் இன் கேஸ் கேட்டாலும் டேக் நோட்ஸ். இல்ல நீங்க பிஜி போறவங்களுக்கு இது உதவியா இருக்கும். டேக் நோட்ஸ். பிஜி போறவங்க ஏற்கனவே அடிபட்டிருப்பாங்க யூஜி எப்பயே, சோ அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம். இந்த 12th முடிச்சிட்டு இருக்கிறவங்க 10th முடிச்சிட்டு இருக்கிறவங்க தான். இல்ல 11th இருப்பீங்க பாத்தீங்களா சில பேரு, அவங்களும் நீங்க ஒரு வருஷம் ஒன்னும் ஆயிடாது. நீங்க டேக் நோட்ஸ் பண்ணிட்டு பொறுமையா வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு போங்க. ஆனா வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிங்க, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கும்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டே இருக்கணும். பச்சை போய் பேசுற, ஏன்டா பச்சை போய் பேசுற, அப்படிதான் இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்கு அதெல்லாம். அதனால அவன் சொல்றது நம்பாதீங்க, நீங்க உங்களை மட்டும் நம்பி ஓடுங்க, வேற எதுவும் வேலாம். ஆமா சோ அவ்வளவுதான், வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எஸ் வித் தட் we are என்ன இங்கிலீஷ் மறந்து signing off. we are signing off. yeah take care, bye bye. hydrate yourself, சம்மரா இருக்கு சோ நல்லா தண்ணி குடிங்க. ஐயா கொஞ்சம் லைட்டா மக்களே. ஓகே ஓகே bye bye, good night, tata.